வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர ஜூலை 6ஆம் தேதி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மந்த்லி செஷன்ஸ்க்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அந்த நம்பருக்கு, அதாவது 7904877610 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ கிளாஸஸ் வந்து எவ்ரி சண்டே நடக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 செஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் பே பண்ணுற அந்த ஃபீஸ் வந்து இந்த 5 செஷனுக்கு மட்டும் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் அதை எல்லாத்தையும் லைவ் மார்க்கெட்லேயும் ஃபர்தராக அடுத்தடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு உங்களுடைய ஓனாக ஒரு 1 or 2 ட்ரேட்ஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கிளியர் பண்ணுற வரைக்கும், டவுட்ஸ் எழுகிற வரைக்கும் அந்த டவுட்ஸை ஃபுல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபீஸு. சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருமே வெறும் 5 செஷனுக்கு இவ்வளோ ஃபீஸா அப்படின்னா எடுத்துக்க வேணாம். டவுட்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஃபீஸ். ஸோ ஓரளவுக்கு கிளியர் ஆகி நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டிக் ஆகிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் வராது. ஏன்னா 1 or 2 ட்ரேட்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டிக் ஆகி இருந்துடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரேடிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற யாரும் கிளாஸுக்கும் வர வேணாம், ட்ரேடிங்கே பண்ண வேணாம். சரிங்களா? ட்ரேடிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வருமானம் அப்படின்னு இருக்கிறவங்க யாருமே வந்து, இது ஒரு பொதுவான கருத்தாக சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணி தான் நான் வருமானம் ஈட்டி என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கணும், இல்லை இதர செலவுகளுக்கு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து ட்ரேடிங்க்கு வர வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டோ ஒரு சைடில் போயிட்டுருக்கணும். அது எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் அது ஃபேமிலியும் சரி மற்ற விஷயங்களும் சரி ரன் ஆகிட்டு இருக்கணும். எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே எந்த விதமான டார்கெட்ஸும் வைக்கக்கூடாது. இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்காமல் வந்தீங்கன்னா தான் முழுக்க உங்களால் ஃப்ரீ மைண்ட் செட்டோட ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் நேற்றுக்கு நம்ம என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நமக்கு 24,800 ஸ்ட்ராடல் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்திருந்தோம், 24,500 டு 25,200ன்னு எடுத்திருந்தோம். அதனுடைய மிட் பாயிண்ட்டு 24,850. நிறைய பேர் ஏன் 25,000 எடுக்கலை, இல்லை 24,900 எடுக்கலைன்னு கேட்டிங்க. அதுக்கு காரணம் இதுதான். ரேஞ்ச் வந்து மேலே வரைக்கும் போவாங்கன்றதுக்கு காரணம் தான். மேலே உடச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், 25,000 தாண்டிடும். 25,100 அதாவது மந்த்லி ஹை, லாஸ்ட் மந்தோட ஹை, அதையும் தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதன் காரணமாக தான். அப்போ 850ன்றது ஒரு ஒய்டரோட எட்ஜோட மிட் பாயிண்ட், அதாவது ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட்டு தான் அந்த 24,850. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு 24,800 ஸ்ட்ராடல். ஒரு ஸ்ட்ராடலுக்கு மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட்னா 24,750 மேலே 24,850. அப்போ ஸ்ட்ராடலோடைய ஒரு சின்ன ரேஞ்சாக இருக்கக்கூடிய அந்த 850ஐயும் பிரேக் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒய்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 850ஐயும் பிரேக் பண்ணுறாங்க. 2 கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல. இந்த இடத்துல எஸ்டர்டே ஹைக்கு போயிட்டு கீழே வந்தாலும் ஓப்பனுக்கு வரவில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக தான். அப்போ அகெயின் அந்த 850 பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்கனாலே என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப், அதுக்கடுத்தது நம்மளுக்கு லாஸ்ட் மந்தோட ஹை, அதுக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஒரு அப் ட்ரெண்டு. ரெண்டாவது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 5000 வியூஸ் போயிருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி. அதில் எவ்வளவு பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்க? சரிங்களா? அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதிலேருந்து. ஸோ அதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரன் ஆகிருக்கு, எவ்வளோ ரன் ஆகிருக்குன்னா நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றத வேணால் நம்ம பார்க்கலாம். சிமுலேட்டரில் நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 1 hour, அதாவது 10:15க்கு இல்லை ஒரு 10:20 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? 10:20க்கு நம்ம என்ட்ரி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 24,800 பை மேலே ₹100 இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது 24,150 24,150 நீங்கள் பை பண்ணிக்கலாம்.
அப்போ இதைத்தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல காமிச்சோம். P&L அப்படின்றது எஸ்டிமேட்டட் மார்ஜின் 15,000 ரன் பண்ணும்போது. நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், EOD வரைக்கும், அதாவது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அதுக்கு இடையில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம்ன்றது தான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட மீனிங்கே. சரிங்களா? இதுக்கு இடையில நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 1800, 2 தடவை 1800 வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஓவரால் நீங்கள் 15,000 போட்டிருக்கீங்க. 1800 அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ 10% அப்படின்றப்போ அதில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ 3 மணிக்கு அப்படின்றப்போ ஓவரால் 1000 அந்த இடத்துல வந்துருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை நிறைய பேர் ரொம்ப இது என்ன ரொம்ப கம்மியாக ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேக் டெஸ்ட் எடுத்து தான் அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பேக் டெஸ்ட் ரிசல்ட்டோடு தான் போட்டிருக்கிறேன். அதில் சில கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்கிறேன். இது என்ன ஆகும்னா நாளடைவில் வெறுமனே இந்த 2 சைடும் நீங்கள் பை பண்ணுறதை தவிர்த்துட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒன் சைடராகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10:15 நம்மளுக்கு 10 மணினா 10:15 இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 850க்கு மேலே அடுத்து 1 ஹவர் மேலே வைக்காங்கன்னா என்ன அர்த்தம், மேலே தான் அடுத்து. ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, கீழே சப்போர்ட் இருக்குது. பட் மேலே ரெசிஸ்டன்ஸ் இங்கே 993, அடுத்து 25,116 தான். அப்போ கால் ஆப்ஷன் தான் இன்னும் ஏறப்போகுதுன்னு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே புட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்க வைக்கணும்னா வாய்ப்பு கம்மியாயிடும். ரெண்டையுமே பை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கம்மியாயிரும். கால் ஆப்ஷன் மட்டும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த பிரேக் அவுட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வெறும் 9:15 to 10:15 10:15 தான் இதில் என்ட்ரி கிடைக்கின்றது கிடையாது. காலையில் எடுத்த நீங்கள் என்ட்ரிக்கு கூட இது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் தான் அப்படி பார்க்கணும். நீங்கள் காலையில் ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ஓப்பன் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு அங்கே 10:15 இந்த செட்டப் வருது அப்படின்னா இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன், அதுவும் அப் ட்ரெண்டுக்கான அந்த மிட் பாயிண்ட்லாம் தாண்டி க்ளோஸ் வச்சு போகிறாங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷனோடு அதை ஹோல்டு பண்ணலாம் இல்லையா? அப்படியும் அதை பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட எது கூடலாம் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும், அதை கூடலாம் கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை பெருசாக கொண்டு போக முடியும், மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜினா அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டிக்காக அது கூட கம்பைன் பண்ணணும். ஒவ்வொன்றும் மாற்றி எந்தெந்த டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவோட கம்பைன் பண்ணணும். இப்போ நம்ம ஓவரால் நம்ம எப்படி கம்பைன் பண்ணுறது, இந்த எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸு, அடுத்த நாள் ஓப்பனு, இந்த வீக்லி ஹை வீக்லி லோ, மந்த்லி ஹை மந்த்லி லோ, இதெல்லாம் யார் கூட கம்பேர் பண்ணுறோம்? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண. அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. இவங்க சார்ட்டில் இருக்காங்க, அவங்க டேட்டாவில் இருக்காங்க. ஆனால் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ஹை அண்ட் லோஸ்ன்ற லெவல் நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் ஒரு டேட்டாவை அனலைஸ் எப்படி மேட்ச் பண்ணுறோன்னு பார்க்கணும். இல்லை இதெல்லாம் எனக்கு அனலைஸ் பண்ண தெரியாது, எனக்கு பை செல் அப்படின்றத மணி அடித்த மாதிரி சொல்லிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களாம் ட்ரேடிங்க்கே ஒத்து வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கவங்களாம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிட வேணாம். சரிங்களா? இன்னும் நீங்கள் தேவையில்லாமல் அந்த 15,000 நீங்கள் கற்றுக்கவும் மாட்டீங்க, டேட்டாஸ் எடுத்து அனலைஸும் பண்ண மாட்டீங்க. ஸோ கட்ட வேண்டிய பணம் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வீக்கும் வைக்கிறோம்னா எல்லா வீக்கும் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் வாங்க. எல்லா வீக்லேயுமே அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறவங்க மட்டும் வாங்க. அட்டன் பண்ணாமல் நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸஸ் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புரியாது. லைவில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி டவுட் கேட்காம ரெக்கார்டர் கிளாஸை வாங்கி எதையுமே உங்களால் பண்ண முடியாது. லைவ் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்க. சரிங்களா? அப்போ திங்கக்கிழமைக்கான லெவல்ஸை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு 9 மணிக்கு, சரிங்களா, அதிகபட்சம் ஒரு 8 மணிக்கு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 8 PM ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைவ் இருக்கும். சரிங்களா? 8 மணிக்கு. ஸோ அந்த லைவில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வரலாம். திங்கக்கிழமைக்கான லெவல்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம், ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு நம்ம என்னென்னைக்கெல்லாம் அந்த ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் எட்ஜு இதெல்லாம் எப்படி எடுக்கிறது, ஸ்ட்ராடல் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான கிளியரான வீடியோ நாளைக்கு, சரிங்களா, அதாவது சாட்டர்டே நைட், நாளைக்கு நைட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். ஸோ பார்த்து
ஓரளவுக்கு அதில் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.